ஆனா ஆர்கேசன் நீங்க அந்த ஒரு பாட்டு பாடுங்க, நான் கொஞ்சம் சொல்றேன். தலைவர் வந்துட்டாரு. பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி, நமது பிரதமர் நரேந்திர மோடி. ஊரில் சட்டம் ஓங்குக ஓங்குக. சிரிக்குதே, எல்லாரும் திருப்பி சொல்லணும். ஓங்குக ஓங்குக. ஆரா ஓடுதே, தலைவரின் யாத்திரை ஓங்குக. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி. ஆன்மீக பூமி நம்ம தமிழ்நாடு, இருள் மேகம் சூழ்ந்திருக்கும் நிலைப்பாடு. வீட்டு பெண்களோட மாநில தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் தலைவர்களுடைய வருகைக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்குமாறு உங்களை வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். ஆனா அந்த பக்கத்துல கொஞ்சம் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதோ தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமான ஒரு கரகோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே. டப்புன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துட்டு பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி, நமது பிரதமர் நரேந்திர மோடி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மட்டும்தான் மேல இருக்கணும். ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வரணும், முன்னாள் அமைச்சர் இருந்தா வரணும், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா வரணும். அதனால நம்ம கட்சியில மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர் மட்டும்தான் மேடையில் எதிர்பார்க்கிறோம். வேற யார் இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே போயிருங்க. இந்த பாட்டை போடுப்பா. அண்ணா அந்த பாட்டை போட்டு விடுங்க. பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்ல வேண்டும் தலைவர் வரும் பொழுது உற்சாகமாக. அந்த உற்சாகம் தமிழகத்தில் தென்காசியில இருக்கக்கூடிய 5 சட்டமன்றமும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வலுவாக நிற்கிறது என்று கட்டியம் கூறும் அளவிற்கு தெளிவாக நிற்க வேண்டும். இந்த பொதிகை மலையிலிருந்து வரக்கூடிய தென்றல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய புயல் காற்றாக எழுப்பும் அளவிற்கு உற்சாகமாக கூற வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய உற்சாகம் நம்முடைய கரங்களிலே, நம்முடைய போடக்கூடிய கோஷங்களிலே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நமது பிரதமர் நரேந்திர மோடி, நமது பிரதமர் நரேந்திர மோடி, யாத்திரை நாயகன் திரு நயினார் நாகேந்திரன், யாத்திரை நாயகன் திரு நயினார் நாகேந்திரன், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். பாரத் மாதா கி, நெல்லை தந்த சிங்கம் திரு நயினார் நாகேந்திரன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பொதிகையின் மைந்தன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாரத் மாதா கி, பாரதிய
ஜனதா கட்சி வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெல்லட்டும், வெல்லட்டும், யாத்திரை வெல்லட்டும், யாத்திரை வெல்லட்டும். பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், திரு யாத்திரை நாயகன் திரு நயினார் நாகேந்திரன், நெல்லை தந்த சிங்கம் திரு நயினார் நாகேந்திரன், பொதிகையின் மைந்தன் திரு நயினார் நாகேந்திரன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. இதோ நமது மாநில தலைவர் அவர்கள் வந்து விட்டார்கள். உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக வந்து விட்டார்கள். தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரகோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே 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 மாதரம். பாரத் மாதா கி. அருகில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு வழிவிட்டு வருமாறு உங்களை பேரன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். உங்களுடைய உற்சாகத்தை கரகோஷத்திலும் கை எழுப்புவதிலும் தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டு பேரன்பு கொண்ட அன்பு சகோதரர்களே, இதோ மாநில தலைவர் மேடையிலே ஏறி உங்களை எல்லாம் பார்த்து கையசைக்கும் பொழுது உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு கொடுக்குமாறு உங்களை வேண்டும் விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். பாரத் மாதா கி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி நமது பிரதமர் நரேந்திர மோடி, நமது பிரதமர் நரேந்திர மோடி, நெல்லை தந்த சிங்கம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், யாத்திரை நாயகன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் உங்களுடைய பரத்த கலவசத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் தற்பொழுது மலர் மாலை அணிவிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது மாவட்ட தலைவர் திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் தற்பொழுது தலைவர் அவர்களுக்கு விவசாயிகள் அடையாளமாக ஏற்கலப்பையை தற்பொழுது நினைவு பரிசாக இங்கு வழங்க இருக்கிறார்கள். மாவட்ட தலைவர் அவர்கள் தற்பொழுது வரவேற்பை நிகழ்த்துவார்கள். புவிசார் குறியீடு பெற்ற தென்காசி மாவட்டத்தின் இந்த புளியங்குடி புண்ணியாபுரத்தைச் சேர்ந்த எலுமிச்ச மாலையை இன்றைக்கு மாநில தலைவர் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகிறது. ஆனந்தன் ஐயாசாமி மாவட்ட தலைவர் அவர்கள் தற்பொழுது வரவேற்பை நிகழ்த்துவார். பாரத் மாதா கி,
பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சி. அண்ணா அந்த கொடியை தயவுசெய்து இறக்க லைவ் போட்டுட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இணைய வழியில பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தலைவருடைய நிகழ்ச்சியை. அது முழுமையா தெரியணும். அதனால பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கட்சி கொண்ட தொண்டர்கள் தயவு செய்து தங்களது கொடியை தாழ்த்தி பிடிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது மாநில தலைவர் பாசமிகு பண்ணையார், நமது பண்ணையார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நமது புளியங்குடிக்கு வரலாற்று சிறப்புமிக்க தினம். பாரத் மாதா கி என்று சொல்லும் போது நமது ஒவ்வொரு உணர்விலும் உடலிலும் ஒரு புதுசா ஒரு புது நம்பிக்கை, இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை. இந்த பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது நாம மட்டும் சொல்றதில்ல. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், பண்பாளர், எளிமையானவர் காமராஜர் அவர்கள் சொன்னதும் பாரத் மாதா கி ஜி. அதே எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எளிமையானவரோ, பண்பாளரோ, மக்களால் விரும்பப்பட்டவரோ, அதே மாதிரி ஒரு எளிமையான தலைவர், நமது அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது பண்ணையார் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். தோல்ல துண்டு போட்டிருக்கவங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து துண்டை உயர்த்தி நமது பண்ணையாருக்காக பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான தினத்தில் நம்மோடு இன்று நம்மளுக்கு இணைந்திருக்கும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா எம்எல்ஏ அவர்களையும், தென்காசி தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் அவர்களையும், இங்கே நம்மோடு கலந்திருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் இந்த சட்டமன்றத்தின் பொறுப்பாளர் திரு கென்னடி அவர்களையும், திரு ஐயாத்துரை அவர்களையும், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் திரு மாரியப்பன் அவர்களையும், அதோடு நம்மோடு இணைந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள் திரு கருப்பு முருகானந்தம், திரு பொன்பால கணபதி, நமது மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர்கள், நமது மாவட்ட துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள், அணி பிரிவு தலைவர்கள், உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரின் சார்பாக நமது மாநில தலைவர் அவர்களை வரவேற்பதில் பேரானந்தம். அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் நமது மாநில தலைவர் அவர்களின் உரையை கேட்பதற்காக காத்திருக்கிறோம். அதனால் எனது உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நமது பண்ணையாரின் பேச்சை கேட்பதற்காக உங்களோடு நானும் அவளோடு காத்திருக்கிறேன். பாரத் மாதா கி. நன்றி. அடுத்ததாக நமது மாநில பொதுச் செயலாளர் திரு பொன்பால் கணபதி அவர்கள் நம்மோடு சிறு உரையாற்றுவார்கள். அதற்கு முன்பாக நமது அனைத்து இந்திய அண்ணா திமுக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு குட்டியப்பா அவர்கள் சிறிது நிமிடம் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அரிய வாய்ப்பை வழங்கி என்னை மாவட்ட கழக செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கிய
கழகத்தின் பொதுச் செயலாளர் நாளைய தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி இந்த தென்காசி வடக்கு மாவட்டம் புளியங்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் நம்மோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது மண்ணின் மைந்தர், எங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர், எங்களுக்கு வழிகாட்டி பண்ணையார் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்து, இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களே, இந்த மாவட்டத்தின் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வரவேற்புரை நிகழ்த்திய அண்ணன் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அண்ணன் கென்னடி அவர்களே, அண்ணாச்சி ஐயாதுரை அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகளுக்கும் திரளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்ந்த அனைத்து போர் வாள்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுக்கு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னொரு 6 மாத காலம் தான் இருக்கு. நமக்கு பண்ணையார சட்டசபையில நான் பண்ணையார எல்லாம் இருந்துகிட்டு இருக்கையில இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு நாள் பேசையில சொன்னாரு, பண்ணையார் ரொம்ப அன்பானவர், பண்பானவர், ரொம்ப மதிக்கக்கூடிய ஆளுன்னு சொல்லி. அதெல்லாம் மதிப்புக்கு மதிப்பு கொடுப்பாரு. வரக்கூடிய தேர்தல்ல அவர் எவ்வளவு வீரமா சொல்லலுதாருங்கிறத வரக்கூடிய திமுக நிர்வாகிகள் இந்த வரக்கூடிய தேர்தலை பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதற்கு எல்லாத்துக்கும் முன்னோட்டமாக நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பண்ணையாருக்கு நாடு பூரா வெற்றிகள் இருந்தாலும் இது அவளுடைய சொந்த மண். நமக்கு திருநெல்வேலி தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா உட்பட அனைத்து கழக நிர்வாகிகளும் நன்றியாக உழைத்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தருவதற்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பண்ணையாருடைய பயணம் வெற்றி பயணம் இன்னைக்கு எல்லா பகுதியும் முடிச்சு இன்னைக்கு நம்ம தென்காசி வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பகுதிகள் முடியக்கூடிய இருக்கு. எல்லா பகுதிகளும் முடிஞ்சு வரையில பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய நல் வாழ்த்துக்களுடனும் நல்ல ஆசைகளோடும் இங்க இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி நரகாசுரனை வீட்டுக்கு அனுப்புவது மாதிரி உள்ள ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி காலத்தின் அருமை கருதி அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் எழில் மிகுந்த குற்றாலம், அழகிய மலைகள், மலைகளின் முகடுகளில் மேகங்கள், மேகங்களுக்கு நடுவே எழில் மிகுந்த இயற்கை காட்சிகள் நிறைந்த அற்புதமான மாவட்டம் இந்த திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்டம். இங்கேதான் குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் பாலையும் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையும் மலையை சார்ந்த இடமும், கிழக்கே ராதாபுரம் வரையிலும் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். ஆக குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் இருக்கின்ற ஒரு வளமான மாவட்டம், ஒரு வலிமையான மாவட்டம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழனின் தலைநிமிர ஒரு எழுச்சி பயணம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம். 27வது நாள் இந்த பயணம். இன்றைக்கு ஆரம்பித்து 27 நாள். இந்த மாவட்டத்தில் தான் காசி விஸ்வநாதரும் இருக்கிறார், குற்றாலநாதரும் இருக்கிறார், கரிவலம் வந்தனூரில் பால்வண்ணநாதரும் இருக்கிறார், சங்கரன் கோவிலில் கோமதி அம்பாள் நாராயணன் நிற்கிறார், சங்கர நாராயணன் இருக்கிறார். இவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உள்ள மண்ணில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது மாவட்டத்தினுடைய தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள், எனக்கு முன்னாலே இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர், கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதியின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ணின் இமை போல கட்டி காத்து வருகின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது குட்டியப்பா என்ற முரளி அவர்களே, கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்,
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி, பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் திரு கண்ணடி அவர்கள், மத்திய தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் காசி தர்மம் அன்புக்குரிய அண்ணன் ஐயாத்துரை அவர்கள், மாரியப்பன் அவர்கள், இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாரியப்பன், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கே ஏ ராஜேஸ்வராஜா அவர்கள், ராமராஜா அவர்கள், பாண்டித்துறை அவர்கள், அன்புராஜ் அவர்கள், தீனதயாளன் அவர்கள், பாலகுருநாதன் அவர்கள், அருள் செல்வம், பால சீனிவாசன், கோதை மாரியப்பன், ஏ பி பாலமுருகன், புளியங்குடி நகர பொறுப்பாளர்கள் தர்மர், ஆர்த்தி, சண்முக சுந்தரம், எட்வின், ராமசாமி, கணேசன், சண்முகையா, புளியங்குடி அதிமுக நகர செயலாளர் திரு சங்கரபாண்டியன் அவர்கள், இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 மாவட்டங்களின் ஒன்றிய நகர செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவன்பன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பார்க்கின்ற ஒவ்வொரு முகங்களும் நான் ஏற்கனவே 40 ஆண்டு காலம் இந்த பகுதியில் சுற்றி சுற்றி வந்து நான் பார்த்த முகங்கள். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி. நான் இதற்கு முன்பெல்லாம் புளியங்குடி வரும்போது அதிமுகவில் பொறுப்பிலே இருந்திருப்பேன், அல்லது அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணை தலைவராக இருந்து வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தமிழகம் தலைநிமிர எழுச்சி பயணமாக இந்த புளியங்குடியில் ஒரு மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக உங்களை எல்லாம் பார்க்கின்ற வாய்ப்பினை எனக்கு பெற்றுக் கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் வர இருக்கின்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நமது மதிப்புக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களின் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவருடைய தமிழக முன்னேற்ற கழகம், எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் நான் போகிறேன், எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். போகின்ற இடங்களெல்லாம் பொதுமக்கள் இந்த ஆட்சியின் மீது உள்ள வெறுப்பை நம் மீது பாசமாக காட்டுகின்ற ஒரு பாங்கை எல்லா இடத்திலும் நான் பார்க்கிறேன். நான் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, ஒரு மோசமான அவல நிலைமை இங்கே தென்காசி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக வர இருக்கின்ற தேர்தலில் வாசுதேவநல்லூர் சட்டமன்றம் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும், சங்கரங்கோயில் சட்டமன்றம் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். கடைநல்லூர் பின்ன சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே 26 ஓட்டுல ஜெயிச்சார். இதெல்லாம் 50,000 ஓட்டிலே ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஆலங்குளம் ஒரு 350 ஓட்டுல வெற்றி வாய்ப்பு இழந்த நம்ம செல்வமோ, சாரி தென்காசி 350 ஓட்டுல தான் நீ வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஆனால் வர இருக்கிற தேர்தலில் தென்காசி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, எல்லா பகுதியும் ராதாபுரம் உள்பட ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் நான் உறுதியாக தெரிவித்துள்ளேன். அவ்வளவு மோசமான ஆட்சி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசினேன். குற்றாலத்தை, மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கிற குற்றாலம், எழில் மிகுந்த குற்றாலம், எல்லாரும் சீசன்ல உலகம் புறாம இருந்து வருவாங்க. ஏழைகளுடைய ஏற்காடு, ஏழைகளுடைய கொடைக்கானல், குற்றாலம் இன்னைக்கு எவ்வளவு மோசமாக இருப்பது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் ஒரு நிமிடம் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது தென்காசி மாவட்டத்தில் கொட்டி கிடக்கும் இயற்கை எழிலை கண்டு ரசிக்க கோடி கண்கள் வேண்டும். அந்த அளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் வளங்களால் சிங்காரிக்கப்பட்ட பகுதி. இப்படிப்பட்ட அழகிய மாவட்டம் அதிகார மமதை தலைக்கேறி பேராசையால் வெறியாட்டம் போடும் திமுகவிடம் சிக்கி சின்னாபின்னமாகி பொலிவிழந்து திக்கி திணறிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, செங்கோட்டையின் பழமையான நுழைவு வாயிலை தங்களின் சுயலாபத்திற்காக இடித்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் குரல் கொடுத்த போதிலும் திமுக இந்த பாதக செயலை செய்ய தயங்கவில்லை. இப்படி நமது அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழித்து அவரது தந்தையின் சிலைகளை ஊரெல்லாம் வைக்க துடிக்கிறார் தமிழக முதல்வர். அண்டை
மாநிலமான கேரளாவில் இருந்து டன் கணக்கான குப்பைகளை நம் தென்காசி பகுதிகளில் சட்டவிரோதமாக கொட்டிவிட்டு செல்கிறார்கள். அதை தடுக்க இந்த பொம்மை முதல்வரின் வாயிலிருந்து கண்டனமோ அறிக்கையோ என ஒரு வார்த்தை கூட உதிரவில்லை. ஆனால் ஓணம் பண்டிகைக்கு முதல் ஆளாக ஓடிச் சென்று வாழ்த்து சொல்கிறார். என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சகள். மக்களின் குமுறல்களை கேட்காமல் தவிக்கவிட்டு ஊரார் பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாடுகிறார். அங்கிருந்து கொண்டு வந்து கொட்டப்படும் குப்பைகளை பற்றி கேட்கவும் தைரியமில்லை. இங்கிருந்து கடத்தப்படும் கனிம வளங்களை தடுக்கவும் திராணி இல்லை. இந்த மாவட்டத்தில் இயங்கும் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளை முறையாக நிர்வகிக்க திறனும் இல்லை. தென்காசி அரசு மாதிரி பள்ளியில் நேற்று மாணவர்களுக்கு அழுகிய முட்டை வழங்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. சாப்பாடு போடும்போது எங்களால சாப்பிட முடியல, வாந்தி தான் வருது. சாப்பாடு நல்லா இருக்கா? இந்த மாதிரி சாப்பாடு தராங்கல்ல, முக ஸ்டாலின் தெரியுமா, சிஎம், அவங்க தான் இந்த சாப்பாடு டெய்லி தராங்க எல்லா பிள்ளைங்களுக்கும். சரியா? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. கையில் எலும்பு முறிவு என வந்தவருக்கு எக்ஸ்ரேவிற்கு பதிலாக ஜெராக்ஸ் போட்டு கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆபரேஷன் பண்ணாதடா, கூறு போட்டு கொண்டுருவாடா, கூறு போட்டு கொண்டுருவாடா. பிரசவ வலியால் துடிதுடித்த தனது மனைவிக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் அலட்சியத்துடன் செயல்பட்ட ஆலங்குளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவலர் புகார் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வேளாண்மை துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மது போதையில் உதவி இயக்குநர் தரையில் படுத்து உறங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அரசு மருத்துவமனையில் திறந்த வெளியில் அழுகிய நிலையில் வைக்கப்பட்டுள்ள சடலத்தால் நோயாளிகளுக்கு நோய் தொற்று உண்டாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தென்காசி அருகே தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மாவட்டத்தின் அனைத்து கூறுகளும் சிதைந்துவிட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? அதுவும் உருக்குலைந்துதான் கிடக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ரயில் நிலையத்தில் இளைஞருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் தங்களது நிலத்தை திமுகவினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் கட்டுமானத்தை இடித்து தொந்தரவு தருவதாகவும் பெண் ஒருவர் புகார் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பொழிந்த கனமழையால் ஏராளமான பயிர்களும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டதோடு 20க்கும் மேற்பட்ட வீடுகளும் இடிந்து விழுந்தது. இதற்கு திமுக தரப்பில் இருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்படி தென்காசி மாவட்டத்திற்கு கேடு மட்டுமே விளைவித்துக் கொண்டிருக்கும் இந்த தீய சக்தி திமுக தற்போது ஒருபடி மேலாக போய் நமது தேசத்திற்காக ஓய்வறியாமல் உழைக்கும் பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். அவரை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். தீர்த்து கட்டினால்தான் இப்படிப்பட்டவர்களை விரட்டியடிக்க உறுதியுடன் பணியாற்றுவோம். தென்காசியின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்க? அதாவது ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், உலகத்திற்கே விஸ்வகுருவாக உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது மாவட்டத்திற்கு எவ்வளவு திட்டங்களை தந்திருக்கிறார்கள் என்று நான் பிறகு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தலைவரை ஒரு திமுக மாவட்ட செயலாளர், அவர் பெயர் ஜெயபால், அவர் கொஞ்சம் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இப்படிப்பட்ட ஒரு திமுக மாவட்ட செயலாளர் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்வோம்னு சொன்னா, இப்படிதான் ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது அவர்களை கல்லாலே அடிச்சாங்க. கல்லால் அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆக திமுகவை பொறுத்த மட்டிலும் இது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உடனடியாக காவல் நிலையத்து புகார் கொடுக்க போனார் மாவட்ட தலைவர் அண்டையாச்சான். எந்த பலனும் இல்லை. ஆனால் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக காலம் இருக்கிறது. இன்னும் 3.5 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை தேர்தல் முடிந்த பிறகு அதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் நிச்சயமாக செய்து முடிப்போம். இப்படிப்பட்ட இன துரோகிகள் யாரும் நாட்டிலே நடமாடக்கூடாது. இவர்களெல்லாம் தீவிரவாதிகளோடு சேர்ந்தவர்கள்.
என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டுமல்ல, இந்த வீடியோல பாத்தீங்கல்ல, கேரளாவிலிருந்து எல்லா கழிவுப் பொருட்களையும் இங்க கொண்டு விடுறாங்க. கேரளாவிலிருந்து எல்லா கழிவுப் பொருட்களையும் இங்கதான் கொண்டு குப்பை கொட்டுறாங்க. அது எப்படி இப்போ லாரியில வருது அப்படின்னா, இங்க உள்ள எல்லா கோரிகளிலையும் திமுக காரங்கள் கமிஷன் வாங்கிட்டு அவ்வளவு கோரிகளையும் நமக்கு கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. அவ்வளவு நம்முடைய கனிம வளங்கள் அங்க போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த வெத்து வரும்போது அவ்வளவு மருத்துவ கழிவுகள், எல்லாமே மிக மோசமான மருத்துவ கழிவுகள் எல்லாத்தையும் இங்க கொண்டு கொட்டுறான். ஆனா நம்ம முதலமைச்சர் கேரளாவுக்கு போய் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றார். நம்மள பிரியப்பட்ட பினராயி விஜயனுக்கு என்ற ஓணம் வாழ்த்துக்கள் மலையாளத்தில் போய் அங்க பறஞ்சிட்டு வர்றாரு நம்முடைய முதலமைச்சர். அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமா இன்னைக்கு நம்மளுடைய ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒண்ணு தெரிஞ்சுடுங்க, ஒரு அடுத்த மாநில முதலமைச்சர் நம்ம நாட்டில் அவனுடைய கழிவை கொண்டு கெட்டுறாம்னா நம்ம முதலமைச்சர் அதை தட்டி கேட்கணும்ல. அவரு போய் ஓணத்துக்கு வாழ்த்து கொடுத்திருக்கிறார். எங்களுடைய எல்லா தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லா கனிமங்களும் போகக்கூடிய இடம் இன்னைக்கு கேரளா. ஏன் நம்ம நாட்டில் அதை பயன்படுத்தலாமே? யாரும் இன்னைக்கு அதை பயன்படுத்தல. ஆனா இங்க உள்ள ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு மோசமான ஒரு அரசு தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு எவ்வளவு உயர்வு? 1000 ரூபாய் தருகிறோன்னு சொன்னாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எல்லாருக்கும் மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் தருவோன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். இங்க குற்றாலத்துக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு குற்றாலத்தில் இவ்வளவு இடங்கள் இருக்கு, இவ்வளவு சுற்றுலா வசதிகள் இருக்கு. எந்த விதமான அடிப்படை வசதியும் இங்க இதுவரைக்கும் செய்ய தரல. திமுகவில் நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. நிறைய தேர்தல் அறிக்கையில நமது மாவட்டத்தில் கொடுத்தாங்க. சங்கரன் கோயில்ல ஜவுளி பூங்கா அமைப்போம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செய்யல. ஆனா தேர்தல் அறிக்கையில நிறைய பேசினாங்க. திமுக இப்பொழுதுமே தேர்தல் வந்தா நிறைய போய் அவிழ்த்து விடுவான். அண்ட புழுகு ஆகாச புழுகு அவிழ்த்து விடுதல திமுக நிகர் வேற யாரும் கிடையாது. தென்காசியில இங்க விவசாயிகள் அதிகமா இருக்கிறாங்க. தென்காசியில வேளாண்மை சிறப்பு மண்டலம் அமைப்போம் அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இதுவரையில் இல்ல. மாம்பழத்திற்கும் எலுமிச்சம்பழத்திற்கும் இங்கே ஒரு குளிர் சாதன வசதி ஏற்படுத்தி தருவோம் சொன்னாங்க. இதுவரையில் செய்யவில்லை. தொழிற்சாலை அமைத்து தருவோம் என்று சொன்னாங்க. கொப்பரை தேங்காய்க்காக நம்ம எல்லா ஊர்லயும் தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் எல்லாம் உடைச்சி அது உலர் சாதனம் பண்ணதற்கு தொழிற்சாலை அமைப்போம் சொன்னாங்க. இதுவரைக்கும் செய்யல. ஆனா தென்காசி புளியங்குடியில் உலகத்திற்கே சிறப்பு வாய்ந்த நம்ம புளியங்குடி எலுமிச்சம்பழத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது நம்முடைய பிரதம அமைச்சர். புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர். பக்கத்தில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவாக்கு புவிசார் வாங்கி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய பிரைம் மினிஸ்டர். முதலமைச்சர் அல்ல. இப்படித்தான் இன்னைக்கு. அப்புறம் தென்காசியில யானைப்பாலம் அருகே மேம்பாலம் கட்டி தரேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் இல்ல. தேர்தல் அறிக்கையில சொன்னது. ஆனா இதை ஒண்ணுமே செய்யல. ஆனா 1000 தடுப்பணைகள் செய்வதுன்னு சொன்னாங்க. பம்பா வைப்பாறு திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. பம்பையிலிருந்து அச்சங்கோயில் வழியா வைப்பார் சாத்தூர் வரைக்கும் அணை கட்டுவோம்னு சொன்னாங்க. 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள். ஒரு தடுப்பணைகளோட செய்யல. சட்டமன்றத்தில் நமது கடையனூர் நமது எம்எல்ஏ இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் இருந்தோம். துரைமுருகன் அவர்கள் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம்னு சொன்னாங்க. ஒரு தடுப்பணைகள் கூட கட்டல. மக்கள் மீது எந்த விதமான ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது. தென்காசியிலே சட்டக்கல்லூரி கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. தென்காசியிலே மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் சொன்னாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. வாங்கி தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக நமது எடப்பாடியார் அவர்கள். பெற்று தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவருடைய 4.25 வருஷ ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கிடையாது. ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது. பாலிடெக்னிக் கல்லூரி அமைப்போம் என்று சொன்னாங்க புளியங்குடியில். நீங்க எல்லாரும் தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு எடுத்து பார்க்கலாம். பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வருவோம், சட்ட கல்லூரி கொண்டு வருவோம், மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். தேர்தல் வர வேண்டும் என்று சொன்னால் எதை வேண்டுமானால் சொல்லுவார்கள், எப்படி வேண்டுமானால் செய்வார்கள்.
எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியினுடைய முடிவு காலத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், கடைநல்லூரில் தாலுகா சொக்கம்பட்டி புண்ணியாபுரத்தில் கால்வாய் மேம்பாலம் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் குஜராத் மாநிலத்தில், 3வது முறை பிரதம அமைச்சராக இருப்பவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். நேற்று கோயம்புத்தூருக்கு வந்தார்கள். நேற்றைய தினம் கோயம்புத்தூருக்கு வந்து தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உற்பத்தி செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டு போனார்கள். பல லட்சக்கணக்கானவர்கள் கோவையிலே கூடினார்கள். ஆனால் வந்து ஒரு திட்டத்தை அமல்படுத்தி போனார்கள். என்ன திட்டம் உங்களுக்கு தெரியும். ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் கொடுப்பார்கள். மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அவர்கள் நேற்றைய தினம் வந்து 18,000 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். நமது தென்காசி மாவட்டத்தில் மட்டும் 54,000 பேர் ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் வாங்குகிறார்கள். யாராலும் மறுக்க முடியுமா? இந்த தென்காசி மாவட்டத்தில் 1.5 லட்சம் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1.5 லட்சம் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் மட்டும் 6.5 கோடி ரூபாய்க்கு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் எல்லாம் மாநில அரசு கொடுக்கிறது, மாநில அரசு கொடுக்கிறது சொல்லலாம். மத்திய அரசு கொடுக்கிறத மாநில அரசு வழியாக கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எதை செய்தாலும் நான் செய்தேன். பள்ளிக்கூடத்தில் போனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு காலையில் உணவு திட்டம் நான் செய்கிறேன். யார் கொடுக்கிறார்கள்? மத்திய அரசு கொடுக்கிறது. நீங்கள் எல்லாம் ரேஷன் கடையில் அரிசி வாங்குறீங்க, ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறீங்க, எல்லாமே மத்திய அரசு கொடுக்கிறது. இனாமாக ஃப்ரீயா கொடுக்கிறாங்க மாநில அரசு. இதுக்கு முன்னால பிரைம் மினிஸ்டர் மோடி வருவதற்கு முன்னால எல்லா மாநில அரசும் குறைந்தபட்ச ஒரு விலையை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகுதான் வாங்கி நமது தமிழக மக்களுக்கு மாநில அரசு கொடுக்கும். ஆனால் இப்பொழுது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கிறது மத்திய அரசு. அவ்வளவு தூரம் இன்றைக்கு மத்திய அரசு எல்லாமே திட்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ரோடுகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது குற்றாலத்திலிருந்து நேரடியாக இன்னைக்கு நமது ராஜபாளையம் செங்கோட்டை மதுரை வரைக்கும் போறதுக்கு 1600 கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்படுகிறது. 1600 கோடி ரூபாய்க்கு சாலைகள். யாருடைய திட்டம் இது? எல்லாமே மத்திய அரசு திட்டம், எல்லாமே பாரத மோடியின் அவர்களுடைய திட்டம். இது மாநில அரசுக்கு சம்பந்தமே கிடையாது. 1 லட்சம் பேருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் விவசாயம் செய்ய எல்லாருக்கும் நான் சொல்றேன், 1 லட்சம் பேருக்கு பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் கொடுக்கிறது மத்திய அரசு அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் மாநில அரசு ஒரு பைசா கூட அதில் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் நம்முடைய பெண்கள் நிறைய பேர் அவங்களுடைய இயற்கை உபாதையை கழிக்க முடியாமல் இருப்பார்கள். இரவு நேரங்களில் தான் போக முடியும். ஆனால் நமது தென்காசி இந்த மாவட்டத்தில் மட்டும், பிரிக்கப்பட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் 1.5 லட்சம் கழிப்பறைகள் கொடுக்கிறது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் 7 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. 7 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்கிறது. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டு பன்னாட்டு விமான நிலையம் போல இன்றைக்கு அமைத்து காட்டியிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா நன்மைகளையும் பாரத பார்த்து தமிழ்நாட்டுக்கு செய்கிறார்கள். இங்கு ஒருவர் கூட பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் திமுக. ஆனால் தென்காசி மாவட்டத்திற்கு இவ்வளவு திட்டங்களை தந்திருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி, எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கட்சியை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு பஞ்சாங்கத்திலே போடப்பட்டிருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு தொல்லைகள் அதிகம், எதிர்கட்சியில் இருப்பவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா?
ஏன் ஆட்சிக்கு வருவார்கள் என்று தெரியுமா? பாலியல் வன்கொடுமைகள். நேற்று கூட ராமநாதபுரத்திலே ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கிறார். எந்த வகுப்பறையிலும் ஆசிரியர் கிடையாது. ஹெட் மாஸ்டர் எல்லாம் போதையிலே போறாங்க. மாணவர்கள் பள்ளி வாசலிலே கஞ்சா போட்டுவிட்டு தான் அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிறது. சிறு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 16% கூடியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகள் 18,200 பேர் பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்புகள், கொலைகள் எல்லாம் நடைபெறுகிறது திமுக ஆட்சி. இன்னும் தொடர வேண்டுமா இந்த திமுக ஆட்சி என்றுதான் இன்னைக்கு மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே ஒரு சம்பவம். ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் போது அந்த ஆணை அரிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை அலக்காக தூக்கிட்டு போய் 3 பேர் விடிய இரவு 19 வயது பெண்ணை, கல்லூரி மாணவியை 3 பேர் பலாத்காரம் விடிய காலம் 4 மணி வரை செய்திருக்கிறார். யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. ஆனால் அவர்களுக்கு வேற எந்த கவலையும் கிடையாது. மக்களை பற்றி கவலை கிடையாது. புரட்சித்தில் எம்ஜிஆர் ஒரு படத்திலே பாடுவார், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் என்று சொல்லுவார் பாடல். அந்த பாடல் வரிகளுக்கு தான் இன்னைக்கு திமுக ஆட்சி. அவருடைய மக்களுக்காக வாழ்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும். இது தவிர அவருக்கு வேற எந்த கோரிக்கையும் கிடையாது, வேறு எந்த எண்ணங்களும் கிடையாது. எப்படியாவது கூட்டணியை, ஒரு பலவீனமான கூட்டணியை பலமான கூட்டு என்று மக்கள் வைத்து இன்றைக்கு மீடியா மத்தியில் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரூரில் ஒரு சம்பவம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் கரூரிலே போய் பேசுகிறார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசுறார். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு உங்களுக்கு தெரியுங்களா? பாட்டில் என்ன 10 ரூபான்னு என்னது? செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கார். 10 ரூபா பாலாஜி, அவர் பேர் தான் செந்தில் பாலாஜி. அவர் தான் டாஸ்மாக் பாலாஜி. அவர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறார். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறார். ஆனால் இன்னைக்கு அவரை காப்பாற்றுவதற்காக 41 பேர் நசுங்கி செத்தார்கள். யாருடைய ஆட்சியில்? மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியில், மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். இதுவரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் சிபிசிஐடி விசாரணை ஏற்பாடு செய்திருக்கோம் சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறது? உச்சநீதிமன்றமே சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு இன்னைக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுக்கும் காரணம் திமுக அரசு, மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் என்பதை யாரும் மறுத்து விடவோ மறந்து விடவோ முடியாது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் திமுகவை ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறது. ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு கொட்டு கொட்டி இன்னைக்கு அவருடைய திமுகவுக்கு ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்று அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். ஆளுநருக்கு எந்த அதிகாரம் வேண்டாம் என்று. ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆளுநர் நினைத்தால் அவர்கள் நிராகரிக்கலாம், அரசு அனுப்புகின்ற எந்த திட்டங்களையும் நிராகரிக்கலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம், அல்லது கிடப்பிலே போடலாம் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஆளுநருக்கு இன்றைக்கு ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு ஆதரவை இன்னைக்கு தெரிவித்திருக்கிறார். இது திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடி. இன்னும் நிறைய சவுக்கடிகள் வரும். அதற்கு முன்னால் ஒரு மக்கள் குரல், ஒரு தமிழக மக்கள் குரலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். தென்காசி மக்களின் உள்ள குமுறல். 4 வருஷத்து ஆட்சியில திமுக நல்லா இருக்கு, திமுக காரங்க குடும்பம் நல்லா இருக்கு, ஓட்டு போட்டவங்க குடும்பம் அடுத்ததுல சீரழியுது. இந்த ஆட்சியில பயங்கரமான லஞ்சம் வாங்கித்தான் அந்த ஆட்சியே நடக்கும். புதுசா திருட்டு தண்டனை கண்டுபிடிக்க திமுக தான். தென்காசி மாவட்டமாகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. ஒரு முக்கியமான மாவட்டத்துக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வருமோ அதெல்லாம் இல்ல. எங்க ஊர்ல எந்த ஒரு வசதியுமே கிடையாது. வேலை வாய்ப்பு இல்ல. வீட்டுக்கு தண்ணி பைப்பு கொடுத்திருக்காங்க, தண்ணி இன்னும் வரல. குடி தண்ணி பாருங்க, குடிச்சு பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கு. குடிக்க நிலைமையில இல்ல. கழிப்பற வசதி எதுவுமே கிடையாது. தலைமை மருத்துவமனையிலே பாதி மெடிசன் கிடைக்க மாட்டேங்குது. அங்க முக்கியமான சிகிச்சைகளுக்கு நம்ம இங்க 50-60 கிலோமீட்டர் தாண்டி திருநெல்வேலி போண்டி இருக்கு. இந்த ஊர்ல என்ன எங்களுக்கு செய்தாங்க? இந்த ஊருக்கு என்ன வசதி வச்சிருக்காங்க? இதுவரைக்கும் எதுவும் பண்ணதானே சொல்றதுக்கு.
மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. 6 ரூபாய் கொடுத்துட்டு விலைவாசி பணம் கூடி போயிருது. சொத்து வரி, கரண்ட் பில் எல்லாமே கூடி இருக்காங்க. விவசாயத்துக்கு அவங்க எதுவுமே செய்யல சார், அதான் உண்மை. உளுந்துக்கு மானியம் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு விவசாயிக்கு மாசம் 500 ரூபாய் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த வரைக்கும் திமுக அரசு எந்த இதுவும் பண்ணல, சலுகை பண்ணல. எங்களுக்கு விவசாயிகளுக்கு 5 வருஷமா எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. திமுக ஆட்சியில இருந்தா பால் விலை கூடுதாங்க. திமுக ஆட்சி மீண்டும் வந்தா எங்களோட நிலைமை இதோட மோசமா தான் ஆகும். அதுல எந்த மாற்று இருக்கு. திமுக ஆட்சியில் உள்ளவங்க வந்தா 2 3 ஆக்கும் 3 4 ஆக்கும்னாங்க. ஆனா கரெக்டா செஞ்சாங்க, 4 ஆக்கிட்டாங்க. பிராந்தி கடை மது கொழுப்பு தான் அந்த டாஸ்மார்க் வச்சு எங்க பார்த்தாலும் குளத்துல பாட்டலாம் இருக்க. பிராந்தி கடை எடுக்க சொன்னாங்க. இவங்க எந்த கடை எடுத்திருக்காங்க? நிறைய ஒரு பொம்மை மாதிரி செயல்படுற ஸ்டாலின். எங்க பார்த்தாலும் ஒரே மணல் கொள்ள அது இது. தென்காசி மாவட்டத்துல கனிம வள சந்தையில இருக்கு. ஒரு வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்த ஆட்சி ஒரு 10 வருஷம் கழிஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பாறையும் இருக்காது, எந்த மணலும் கிடைக்காது. குறைந்தபட்சம் ஒரு 400 லாரி டிப்பர் லாரியில போய்கிட்டே இருக்கு. ஒரு 1000 வண்டிக்கு மேல கேரளாவுக்கு மணல், மண்ணு, சல்லி, பாறை எல்லாமே ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்ப கேரளாக்காரன் கனிம வளம் வேண்டாமுங்க, இவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு மண்ணு போய்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையா? திமுக ஆட்சி மாறும்போது இதுக்கு ஒரு விடிவு காலம் நடக்குன்னு நினைக்கிறேன். திமுக வேண்டாம். திமுக ஆட்சி வந்தா திமுக குடும்பம் நல்லா இருக்கும், மக்கள் ரொம்ப மோசமா இருப்பாங்க. திமுக கட்சிக்காரருக்கு போட மாட்டேன். ஏன்னா அவர் சொன்ன வாக்குறுதி வந்து காப்பாற்றல. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் வாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, 2026 வர இருக்கின்ற தேர்தலில் வாக்கு சாவடிக்கு போறதுக்கு முன்னால் ஒரு நிமிடம் நின்று யோசித்து பார்க்க வேண்டும். சொத்து வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள், 300% கூட்டியிருக்கிறார்கள். மின் கட்டணத்தை கூட்ட மாட்டோம் என்று சொல்லி கூட்டினார்கள். மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. வீடுகள் கட்ட முடியாது. வீடுகள் கட்டுறதுக்கு பிளான் போனா 150 ரூபாய் சதுரடி இருந்த இன்னைக்கு 650 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. ஆண்டுதோறும் மின் கட்டண உயர்வு, மின் டெபாசிட் உயர்வு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த கூட்டணியை நயினார் நாகேந்திரனோ, குட்டியப்பாவோ, செல்வமோகன் தாஸோ, ஆனந்தன் ஐயாசாமியோ உருவாக்கவில்லை. இந்த கூட்டணியை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டிய கூட்டணி. பீகார் மாநிலத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்காது, ஐஎன்டிஐ ஜெயிக்கும். ஐஎன்டிஐ அது மதிப்புக்குரிய நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே எங்களுடைய கூட்டணி. முதலமைச்சரும் பீகாருக்கு போனார், தேர்தல் பிரச்சாரம் பண்ணினார். தேர்தல் முடிவு வந்தது. 243 தொகுதிகளில் 202 தொகுதியை வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி. 202 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க. நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நயினார் நாகேந்திரன் போகக்கூடிய இடங்கள்லாம் நிறைய கூட்டம் வருதாமே, எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது வேற ஒன்று இல்லை. நாங்க சினிமா நடிகரோ அல்ல மிகப்பெரிய பேச்சாளரோ கிடையாது. மக்கள் உங்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். அந்த அன்பை எங்கள் மீது காட்டுகிறார்கள். ஐயாசாமி இங்க ஒரு காட்டுறார். இன்று பீகார் நாளை தமிழ்நாடு. இன்று பீகார் நாளை தமிழ்நாடு. நமது குட்டியப்பா அவர்களோடு சொன்னார்கள், செண்பகவல்லி அணை கட்டுவோம் என்று சொன்னீர்களே. கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் உங்களுடைய நண்பர் தானே, நீங்கள் போய் ஒப்புதல் வாங்கி வந்திருக்கலாமே. எத்தனை முறை நீங்க கேரளாவுக்கு போகிறீர்கள்? எத்தனை முறை ஓணம் பண்டிகைக்கு போகிறீர்கள்? கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினால் போகிறீர்கள். எல்லா விஷயத்துக்கும் போகிறீர்களே. தென்காசி மாவட்டத்திற்கு செண்பகவல்லி அணை கட்ட பத்தி ஒரு வார்த்தை நீங்கள் பேசினீர்களா? ஒரு வார்த்தை கூட பேசின அக்கறையே இல்லையா உங்களுக்கு? இந்த மாநில மக்கள், இந்த மாவட்ட மக்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு அரசு மீண்டும் தொடரக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும். மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி, மிகப்பெரிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய அண்ணா திமுக, வாஜ்பாய் அவர்கள் உருவாக்கிய ஜனசங்கம், இந்த இரண்டும் தூய்மையான கட்சி. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. இந்த 25 ஆண்டுகளில் 11 ஆண்டுகள் பிரதம அமைச்சராக கூடிய
நமது மோடி அவருடைய இந்த ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. ஆனால் திமுகவில் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு? எல்லாத்திலும் கமிஷன், எல்லாத்திலும் ஊழல், எங்கேயுமே எதுவுமே கிடையாது. மருந்து வாங்குறதுல கூட ஊழல். தென்காசி மாவட்டத்தில் எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஒரு இடத்தில் கூட மருந்துகள் இல்லை, மருத்துவர்கள் இல்லை. யாராவது அமைச்சர் வந்தாக்கி அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒவ்வொரு டாக்டர்ட்டையும் 10,000 ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள். கமிஷன் வாங்கி அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். இப்படி ஒரு ஆட்சி தொடரக்கூடாது, தொடர வேண்டாம் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது ஆனந்தன் ஐயாசாமி அவர்களோடு துணையாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது குட்டியப்பா அவர்கள், செல்வன் மோகன்தாஸ் அவர்கள், இந்த தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கருப்பு முருகானந்தம், பண்ணைவேல், இளங்கோ, லோகநாதன், மகா சுசீந்திரன், தர்மராஜ் உள்ளிட்ட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். களத்தில் நைனார் களக்கும் நைனார், களத்தில் நைனார் களக்கும் நைனார்.